ஸோ அடுத்து டைப்பிங் ப்ராக்டிஸ்க்கு டிப்ஸ் பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்டு கொடுக்குறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து டைப்பிங்க்கு கொடுக்கணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய 150 ப்ளஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள ஏன் வந்து செலக்ட் ஆக முடியல அப்படின்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்னால தான். ஸ்கில் டெஸ்ட்டில் அவங்க ஸ்ட்ரோக் எடுத்துடுறாங்க. ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது 2 விஷயம் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி என்ன ஸ்ட்ரோக் எடுத்துடுறாங்க, அதை வந்து கரெக்டான ஸ்ட்ரோக்காக வந்து டைப் பண்ண தெரில. ஐ மீன் மறந்துடுறாங்க, யாரும் ஒமிட் பண்ணிடுறாங்க அந்த ப்ரெஷரில். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த டைமுக்குள்ளே வந்து டைப் பண்ணி முடிக்க முடியல. தென் அந்த ப்ரெஷர்லேயே வந்து ஒமிஷன் நிறையா பண்ணிடுறாங்க. தென் வந்து மிஸ்டேக் டைப் பண்ணி முடிச்சுட்டு மேலே போய் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த 2 விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 30 to 35 WPM வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ வந்து ஸ்பீடு வந்து 30 வந்துச்சுனாலே போதும், 35 வந்துச்சுனாலே போதும் அப்படின்னா நீங்கள் எரர் இல்லாமல் டைப் பண்ணணும், வித்தவுட் எரர். ஸோ நீங்கள் டைப் பண்ணி 35-30 வந்து டைப் பண்ணி 800 வார்த்தையை வந்து நமக்கு 50 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா 40 நிமிஷத்துலேயே முடித்தாலும் அந்த அக்யூரசி இல்லை அப்படின்னா அது வந்து டைப் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தானே. ஸோ வந்து நீங்கள் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எரர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். எதோட அப்படின்னா அக்யூரசியோட ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே மெயின் திங். தென் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டெய்லி. ஸோ நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லியும் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் மாதிரியே வந்து அட்லீஸ்ட் ஒன்றாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீடாவது எக்ஸாம் மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் எடுங்க. தென் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். தென் வந்து அதை டைப் பண்ணுங்கள். அதை வந்து மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி வர ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 50% மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் வந்து அதே 15% இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த நாளே வந்து 10%லாம் கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 15%க்கு அதிகமாக 16 வராமல் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 15% மிஸ்டேக் வருது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படலை, இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நமக்கு டைம் இருக்குது. 15 வருது அப்படின்னா 15லேயே கன்சிஸ்டண்ட்டாக 15க்கு உள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ண பாருங்கள். இந்த 15 அடுத்து 12 ஆக்கலாம், அடுத்து 10 ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரணுமே தவிர எனக்கு 15 வருது, எக்ஸாமில் 10 தான் இருக்குது, நான் 10நாலும் 7 எடுத்தால் தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும், இப்படிலாம் வந்து திங்க் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவ் தாட்டை தான் வந்து கொண்டு போவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வருதோ அதை விட அதிகமாக போகாமல் அதுலேருந்து கம்மியாக வந்து குறைக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நம்ம வந்து அக்யூரசி குறைக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். தென் வந்து அபவுட் கீபோர்டு பற்றியுமே வந்து சில பேர் டவுட் கேட்குறாங்க. என்னென்னா எக்ஸாமில் வந்து எந்த கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த கீபோர்டை நம்ம வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்லாம். ஒரு விஷயம், கீபோர்டில் வந்து எந்த மேட்டர் இல்லைங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே HP யூஸ் பண்ணிங்க, அங்கே டெல் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போடுறாங்களோ அந்த சென்டரை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அங்கே என்ன கீபோர்டு இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரே விஷயம் அங்கே என்ன அப்படின்னா உங்கள் கீபோர்டு, அங்கே இருக்கிற கீபோர்டு வந்து கரெக்டாக எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதுலேயுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ட்ரையல் டைப்பிங் வந்து கொடுப்பாங்க 2 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ டைப் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு கேப்ஸ் லாக்கு, என்டரு, ஸோ என்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்பேஸு, ஏரோ மார்க்கு, ஸோ நம்பர்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவை அப்படின்னா அவங்களே வந்து கேட்பாங்க உங்களுக்கு கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களே சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ கீபோர்டில் ஒரு விஷயமும் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கீபோர்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிச்ச அளவுக்கு கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். பிகாஸ் லேப்டாப்புங்கும்போது இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க வந்து கீபோர்டு வாங்கி தான் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்லாம் இல்லை. லேப்டாப்லேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் பட்டன்ஸ் எதுவுமே வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ நம்ம அக்யூரசி கரெக்டாக மெயின்டைன் ஆனால் போதும், மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறோமா, எண்ட் ஆஃப் த டே அதுதான் மேட்டர். ஸோ அடுத்து வந்து எய்ம் ஃபார் 35 WPM. ஸோ இது வந்து கிரேடு Dக்கு போகிறவங்களா இருக்கட்டும், கிரேடு Cக்கு போகிறவங்களா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு டைப் ரைட்டிங் வந்து 30 to 35 WPM வந்து டைப் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அக்யூரசியுமே வந்து 95%க்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்யூரசிலாம் வந்து சிஸ்டமில் போட்டால் தான் தெரியுமா அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மேனுவலாக கரெக்ஷன் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 4 ஸ்பீடு 4 நாள் கரெக்ஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி அப்படின்ட்டு தெரியும். ஸோ அதனால தான் மேனுவலாக கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன், அதான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனை டெய்லியும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்கை கம்மி பண்ண பார்க்கலாம். ஸோ சம் காமன் டிப்ஸ் என்ன அப்படின்னா வீக்லி கோல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்தில் 5 WPMலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் லிட்டில் பை லிட்டில் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீடு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த 5 WPM வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ, எவ்வளோ வார்த்தைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். தென் வந்து மார்க் டெஸ்ட். ஸோ இது மார்க் டெஸ்ட்லாம் நம்ம அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். மார்க் டெஸ்ட்டுன்றது இந்த எக்ஸாம் அட்மாஸ்பியரில் ஒரு ஸ்பீட் அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ
அதுதான் இங்கே மார்க் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ தென் வந்து ஸ்டே கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு எழுதுறீங்களோ, அதாவது 80 WPMல இருக்கிறவங்க 80 WPM கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 80 WPM நம்ம எழுதுகிறோம், சும்மா ஒரு ட்ரை வந்து 100 WPMல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க, ட்ரை பண்ணுறது என்னமோ நல்ல விஷயம் தான். பட் அதுலேருந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் மேட்டர். தென் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம டிஎன் டோட் அந்த ஜூனியர் சீனியர் புக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் நமக்கு வந்து ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுவுமே கொஞ்சம் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம எவ்வளோக்கு அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீடு தான் வந்து நமக்கு டிஎன் டோட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வேர்ட்ஸ் என்னமோ மோரார்லெஸ் சேமாக தான் வரும் இல்லைங்களா. அதுக்கு நம்ம டிஎன் டோட் புக்கை ஒன்றும் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வேர்டை பார்க்குறீங்க, அது சும்மா ரஃப்பாக வந்து பென் ஆர் பென்சிலை கையில் வச்சுட்டு சும்மா ரஃப்பாக வந்து ஒரு டைம் போட்டு பாருங்கள். நிறைய வேர்டு இருக்கும் தான், பட் இருக்கிற டைமை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு எழுதி வந்து போர் அடிக்குது, சும்மா எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டா வேறு கண்டென்ட் ட்ரை பண்ணுங்கள். வேறு கண்டென்ட்டு ஷார்ட் அண்ட் எழுதுறதே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸை வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 30 ஷார்ட் கட்ஸ் 50 ஷார்ட் கட்ஸு. பிகாஸ் ஷார்ட் கட்ஸு ஒரு ஒரு வேர்டை பார்க்குறீங்க, அது பக்கத்தில் ஷார்ட் கட்ஸ் இப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் சும்மா ரஃபாக கையில் ஒன்று வச்சுட்டு இப்படி போட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் அந்த ஷார்ட்கட் வந்து ஸ்ட்ரைக் ஆகலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். 1 மார்க்கு 2 ஒரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக்குன்றது சொல்கிறதுக்கு என்னமோ சின்ன மிஸ்டேக் மாதிரி தான் இருக்கும். பட் அதோட வேல்யூ வந்து அந்த நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற இல்லைங்களா, அப்போது உங்களுக்கு அந்த 1 மிஸ்டேக் 2 மிஸ்டேக் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இதில் இந்த மென்டல் பீஸுமே வந்து நமக்கு முக்கியம். பிகாஸ் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணி கான்சன்ட்ரேஷன் வந்து க்ரோ பண்ண கற்றுக்குங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸும் கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, சாரி எனிதிங் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.